மா தமிழ வா, உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. என்னம்மா என்னாச்சு? அந்த சரளா வந்தாடிங்க. எதுக்குமா? என்ன சொல்ற? அவ எதுக்கு வீட்டுக்கு வரா? நாம தான் கரெக்டா பணத்தை கொடுத்துட்டு இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு வரா? தெரியலடி, திடீர்னு வந்து மொத்த பணத்தையும் கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றா. இல்லன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல தமிழ். திடீர்னு அவ்ளோ பணத்துக்கு எப்படிமா ஏற்பாடு பண்றது? அவளுக்கு மூக்கு வேர்த்திருச்சு போல இருக்கடி. அதுக்கு அவளே ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கா. நமக்கு அயனம் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல. எதுமா? ஏய், அம்மா எனக்கு எழுதி கொடுத்ததுடி. ஆ ஆமா சொல்லிருக்கல. அந்த இடத்த எழுதி கேக்குறாடி இப்போ. அம்மா பேசாம அதை எழுதி கொடுத்துருமா. அதோட மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். நாமளும் நிம்மதியா இருக்கலாம். இப்படி அந்த பொம்பளை மாசம் மாசம் வீட்டுக்கு வந்துட்டு போறது நல்லா இல்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல தெனு, அது தப்பு. அது ஜனமா நமக்கு கொடுத்த இடம். அதுவும் அம்மா கிட்ட அன்னைக்கே ஆசையா எழுதி கொடுத்திருக்காங்க. இத்தனை வருஷமா ஜனாமாவோட நினைவா அம்மா கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அது மட்டும்தான். அதையும் எழுதி கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப தப்பாயிடும். தமிழ், இப்ப என்னடி பண்றது? கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா? யோசிக்கலாம். நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாரு. ஜனாமா உன்னை வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கம்மா. என்னே வா. உன்னதாமா. ஜெயராணி மேடம் எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. ஜனாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா? அண்ணி, நல்லா இருக்கீங்களா? அண்ணே, இப்போ உனக்கு உடம்பு தேவையில்ல. பரவாயில்லம்மா. முத்தம்மா, உனக்கு உடம்பு முடியல, காய்ச்சல்னு சொன்னாங்க. இப்ப தேவையில்லையா? இப்ப பரவாயில்ல அம்மு. வர்ஷினி பாப்பா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உன் மனசுக்கு ஏத்த போல உனக்கு வாழ்க்கை அமையும். வக்கீல் சார், வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, உங்க பேர்ல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் பண்ணது. அந்த இடத்த இப்ப கவர்மெண்ட்ல கேக்குறாங்க. அங்க பெரிய லைப்ரரி வரப்போகுதான். சிஎம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஜனாமாவும் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. சொத்து உங்க பேர்ல இருக்கிறதுனால நீங்க கையெழுத்து போடணும். ஐயோ, இந்த இடத்த தானே அந்த பொம்பளையும் கேட்டிருந்தா. அப்புறம் எப்படி இதை இப்போ ஜனாமாவுக்கு அம்மாவால கொடுக்க முடியும்? என்னங்க, ஒருவேளை சொத்தை எழுதி கொடுத்துருவாளோ? கிளிப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமதா. நான் அவளுக்கு அப்படி ஒரு செக்க வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? நீ நடக்கிறத மட்டும் அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அம்மு, அம்மா இது வரைக்கும் உங்ககிட்ட விருப்பப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. இப்போ அந்த இடத்த கேட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுமா. அது ஒரு நல்ல காரியத்தை தானே போக போகுது. என்ன மேடம், பணம் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணுமோ மேடம் பண்ணிடுவாங்க. இல்லங்க, என்னால அந்த இடத்தை எழுதி தர முடியாது.
மாப்பிள என்கிட்ட அவங்க பணம் கேட்கவே இல்ல, நான் பணம் கொடுக்கவும் இல்ல. கையெழுத்து போட சொன்னாங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்ல. அப்புறம் ஏன் போடல? அதுக்கு என்ன அர்த்தம்? சிபி, இப்ப எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ற? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவ பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றா. வசதி வாய்ப்பெல்லாம் இழந்துட்டு இப்ப தெருவுல நிக்கிறாள்ல, இப்ப மொத்தமா இந்த சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு நினைக்கிறா. இனிமேலாவது நீ எல்லாம் அவளை புரிஞ்சுக்கோ. அவ குணம் என்னன்னு நீ தெரிஞ்சு நடந்துக்கோ. சும்மா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி யாரும் என்கிட்ட பேச வராதீங்க. மா, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. திரும்ப திரும்ப பேசி ஜானுவை ஹர்ட் பண்ணாதீங்கம்மா. இது அவங்க காதுல விழுந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இங்க பாருங்க, இப்படி ஒருத்தங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி புறணி பேசுறதே தப்பு. மாமா, அத்தை, இந்த தூண்டி வர்ற வேலையெல்லாம் வேணாம். நீங்க முதல்ல உள்ள போங்க. அம்மா, தமிழ், மா, என்னம்மா, ஏன் இப்படி பண்ண? ஓ, அந்த சரளாவுக்கு பயந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னியா? மா, அவங்கள வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாமா? மா, நீ வாமா, வந்து கையெழுத்து போட்டு கொடுமா. மா, ஜனமா ரொம்ப வருத்தப்படுறாங்கம்மா. கவர்மெண்டோட முக்கியமான ப்ராஜெக்ட் மா அது. அதுவும் லைப்ரரி வரப்போற இடமா. தமிழ், எனக்கு அந்த இடம் வேணும். சரளான்னு இல்ல, அந்த இடத்த யார் கேட்டாலும், ஏன் என் அம்மாவே கேட்டாலும் தரமாட்டேன். நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன கட்டாயப்படுத்தாத. மா, சிஎம் சார் கால் பண்றாரு. வணக்கம் சார். என்ன ஜனகாம்பாள், என் பிஏ வந்து பேசினாரு. அப்புறம் என் மிஸ்ஸஸும் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. நீங்க இன்னும் எந்த பதிலுமே சொல்லலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டிசைட் பண்ணிட்டேன். அந்த டாக்குமெண்ட் இப்போ வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. அதை மாற்றணும். நான் முடிச்சு கொடுத்துட்றேன் சார். நீங்க இதுக்காகலாம் வருத்தப்பட வேண்டாம். இது நம்ம ப்ராஜெக்ட் சார். அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறீங்க. நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பண்ணி தரேன் சார். சரி ஜனகாம்பாள், சீக்கிரம் பாருங்க. இந்த வாரம் அடிக்கல் நாட்டணும். நாள் வேற குறிச்சாச்சு. ஷூர் சார். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு கூப்பிடுறேன் சார். ஓகேம்மா, சரி.